மக்களுக்கு எல்லோரும் கூட்டமாக எங்கு புறப்பட்டு விட்டீர்கள்? அரண்மனைக்கு போகிறோம். அரசனிடம் எங்கள் குறைகளை கூற. இப்படி கூட்டமாக சென்று கூப்பாடு போடுவதால் நம் குறைகள் நீங்கி விடுமா? எதிலும் நிதான வேண்டும். நம் குறைகளை ஆள வந்தாரிடம் அமைதியோடும் பொறுமையோடும் எடுத்து கூற வேண்டும். என்னங்க நாட்டுக்கு சீக்கிரமா நல்லது நடக்க வேணும்னு எங்களோட நீங்களும் பாடுபடுறீங்க, அப்புறம் நீங்க நிதானம் வேணும்னு வேற சொல்றீங்க. காரணத்தோடு தான் சொல்லுகிறேன். நம்முடைய கொள்கை என்ன, நாம் எதை சாதிக்க விரும்புகிறோம் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொண்ட பின் தான் கிளர்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். கிடைத்த வெற்றி நிலைத்து நிற்கும். நீங்கள் எல்லோரும் சென்று உங்கள் வேலைகளை கவனியுங்கள். உரிமை போருக்கு சரியாக பக்குவமானதும் நானே தலைமை தாங்கி உங்களை அரண்மனைக்கு அழைத்து செல்லுகிறேன். சென்று வாருங்கள். காவேரி, மகனே மகனே உனக்கு என்னடா செய்யுது? ஐயோ உனக்கு வந்த கேள்வி உனக்கு வந்ததா? ஐயோ நீயா என் மகனை குத்தி போட்டு மறைச்சு நிக்கிற? என்ன மாதிரி அது என்ன பையது? என்னடா பேசுறேன்? உன்னே உன்னே எங்க அந்த குண்டாதனை? இங்கே இருக்க பயிர இது உன்னை மகனே அப்பா என்னடா செய்வே? ஐயோ செத்த பிரேதம் நிமிருது. எம்மா ஐயோ பேசுதே பேசுதே. எம்மா நான் சாகலம்மா. கத்தி இந்த பக்கம் சுத்தி இந்த பக்கம் வந்திருக்குதாடா. இது ஒரு பேச்சா? கத்தி இங்க குத்தி அங்க வரல, இப்படி சுத்தி வந்திருக்குது. இந்த பாத்தீங்களா? இது என்னடா இது? எமோய் எமோய் நாங்க நாடகம் கத்துக்கிறோம்மா எல்லாரும். நாடகமா? அட என் மகனுக்கு புத்தி வந்துடுச்சு. புத்தி வந்துடுச்சு, புத்தி வந்துடுச்சப்பா, புத்தி வந்துடுச்சப்பா. என்னடா அது? அதுல மோர் ஊத்தி வச்சிருக்கேன், குடிக்க போறேன். மோரா? இல்ல உங்க அப்பா மாதிரி. அதான் மாதிரிக்கு இல்ல. அது சரிம்மா, என் பிள்ளைக்கு புத்தி வந்துருச்சுன்னு அப்ப இதுக்கு முன்ன நான் மறைவாக இருந்தேன். ஆமாட்டா, அப்போ மடையனா இருந்தேன். அப்படியா? அப்போ சாகவாச தோஷமா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுங்க. குண்டோதரா, ஓ அம்மா கிட்ட நல்ல அடி வாங்கினியா? அடிஇல்ல இதுல அடின்னு உங்க அம்மா இட்லி எல்லாம் அடித்தாங்க, கொஞ்சம் சட்னியும் சேர்த்து அடிச்சிருந்தா எவ்வளவு ஜோரா இருக்கும். ஆனாலும் விட்டேனா என்ன? ஐயோ பாவம், ரொம்ப அடிச்சு போட்டனா? அடிக்கலையே, துவைச்சு காய வச்சிருக்கீங்க. இனி பொட்டி போட்டு மடிச்சு வைக்க வேண்டியதுதான். போனா போகுது, போகலாம். எழுந்திரப்ப எழுந்திருக்கிறதா? வருஷம் ஒன்னாவது நான் எழுந்திருக்க. திமுறா பாரு.
புதுமையின் பெயரால் நாடெங்கும் புரட்சி விதை தூவுகிறார். ஆட்சிக்கே ஆட்டம் காட்டுகிறார். மன்னா, இதை உன் மதியூக மந்திரிகள் கவனித்ததில்லை, சட்டம் தடுத்ததில்லை. திரிகிறான் அந்த திருட்டு பயல் வெறி உணர்ச்சிகளை தூண்டிக் கொண்டு. குருதேவா, அந்த இளைஞனை பற்றி தெளிவான விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று அமைச்சர் கூறுகிறார். அப்படி என்றால் உன் அரசாங்க நிர்வாகத்திலேதான் எங்கோ ஊழல் இருக்கிறது என்று அர்த்தம். ரகசியமாக கூட நம் ஆட்கள் அவனை தொடர்கிறார்கள். அப்படியும் அவன் அகப்படவில்லை. மன்னவா, இது உன் மணிமுடிக்கே மாபெரும் ஆபத்து. எந்த விதத்திலும் அந்த புதுமை பிரிய இந்த நாட்டிலிருந்து ஒழிந்தாக வேண்டும். சுவாமி, புதுமை பிரியன் ஒழிய வேண்டும் என்பதிலே இருக்கிற அக்கறை அவன் கூறும் கருத்துக்களிலே சற்று திருப்பினார். அரசியலுக்கு ஆலோசனை கூற உனக்கு அனுபவம் போதாது. நீ இதில் தலையிட வேண்டாம். அரசே, புரட்சி முடி பேசும் அவனை கேள்வியின்றி விடக்கூடாது. அமைச்சர் இனி அதை அதிக சிரத்தையுடன் கவனிப்பார். நன்றி அரசே. நாட்டின் பெயரை ஞானபுரி என்று மாற்ற வேண்டும் என்றேன். அதற்கு என்ன முடிவு? மாற்றம் எதற்கு மறையவரே? மங்களபுரி மகத்தானதொரு ஞான வீடாக வேண்டும். திக்கெட்டிலும் உள்ள மக்கள் இதை ஒரு திருத்தலமாக கருத வேண்டும். வேம்புக்கு வெள்ளம் என்று பெயரை மாற்றினால் அதன் கசப்பும் மாறிவிடுமா? சுவாமி, நாட்டிலே பஞ்சம், பசி, பட்டினி பரதவிக்கின்றனர் மக்கள். மங்களபுரி ஞானபுரியாக மாறிவிட்டால் போய்விடுமா அந்த பசியும் பட்டினியும் பஞ்சமும்? அப்போதே சொன்னேன், அரசியலுக்கு ஆலோசனை கூற உனக்கு அனுபவம் போதாது என்று. அரசே, அவன் இதில் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை உனக்கு எடுத்து கூற வேண்டியது எனது கடமைகளில் ஒன்று. சுவாமி, மலைநாட்டு மன்னருக்கு இன்னும் கப்பம் செலுத்தவில்லை. பொக்கிஷத்தில் உள்ள பணம் போதாமல் தவிக்கிறேன். நீங்கள் புது செலவு திட்டம் கூறுகிறீர்கள். அதிக வரி செலுத்தட்டுமே மக்கள். அவர்களுக்கு உண்ண உணவு கூட இல்லை சுவாமி. அரசே, மணிநாட்டு மன்னனிடமிருந்து தூதுவன் கப்பம் கேட்டு வந்திருப்பான். பதில் என்ன கூறுவது அமைச்சரே? அரசியல் அனுபவசாலி, ஆராய்ச்சி களஞ்சியம், அகண்ட உலகம் ஞானானந்த சுவாமிகளை கேளுங்கள், அவர் சொல்வார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அரசகுமாரா. அரசே, தூதுவனை நாளை அவையிலே சந்திப்போம். என் பேச்சை கேட்டு மூச்சு விடாமல் போய்விடுவதை எல்லோரும் காண்பீர்கள். மலைநாட்டு மன்னவரின் மதிப்புக்குரிய தூதுவரே, மங்களபுரி உமக்கு நல்லுறவு கூறுகிறது. நன்றி. உமது மன்னன் வெற்றி வேண்டும் நலமா? நலம் சுவாமி. அமரும். உமது அரசர் எமக்கு அனுப்பியுள்ள செய்தி என்ன தூதுவரே? மன்னவா, மங்களபுரி மணிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய கப்பம் அதிக நாட்கள் சுணங்கிவிட்டது. எதிர்பாராத சில இடையூறுகள் தாமதத்திற்கு காரணம் காட்டி முடங்கல் அனுப்பியிருக்கலாம். அதைவிட பணத்தையே அனுப்பி விடுவது சாலச் சிறந்தது என்று சிந்தித்தோம். அரசியல் விதிகளை நீங்கள் அறியாது போனது மிகவும் வருந்ததற்குரிய விஷயம். உங்களுடைய மௌனத்தை அலட்சிய மனப்பான்மை என்று கருதுகிறது எமது அரசாங்கம். நாங்கள் கனவிலும் நினைக்க மாட்டோம் அப்படி. நண்பரே, கப்பம் சுணங்கியது அலட்சியத்தால் அல்ல, நாட்டிலே உள்ள வறுமையின் காரணத்தால். ஆமாம் தூதரே, நாட்டிலே மழை இல்லை, விளைவில்லை, மக்களுக்கு வரி கொடுக்க வகை இல்லை. இது உங்கள் உள்நாட்டு விவகாரம். கப்பத்திற்கு என்ன பதில்? தாங்கள் சற்று பொறுக்கும்படி வேண்டுகிறோம். வருந்துகிறேன் இளவரசே. இன்னும் 10 தினங்களில் கப்பம் வந்து சேர வேண்டும். தவறினால் மணிநாட்டின் படைபலம் மங்களபுரி நோக்கி நடக்கும் என்று கூறவே நான் வந்தது. வாழ்க மங்களபுரி. வருகிறேன். மாமுனிவா, போய்விட்டான் மன்னவா தூதுவன். ஆனால் போய்விடவில்லை சுவாமி, தொல்லை. 10 தினங்களில் பணம் கட்டியாக வேண்டும். என்ன செய்வது? பொன் அல்லது போர் என்றானே தூதுவன். அரசே, நடக்கக்கூடியது ஒன்றுதான். இருக்கும் பணத்தை வெற்றி வேந்தரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். இல்லாத பணத்திற்கு அவரிடம் தவணை கேட்க வேண்டும். அதைத்தான் யார் செய்வது என்று கேட்கிறேன். சூழ்நிலை உணர்ந்து சுமூகமாக காரியம் சாதிக்க நம் இளவரசரே தகுதியுடையவர் என்பது எனது அபிப்பிராயம். ஆம் அண்ணா, அதுவே சரி. தூது செல்லக்கூடாது துறவி. ஆனால் அரசியலுக்கு மட்டும் ஆலோசனை கூறலாம். விஜயா, அப்பா, நாட்டின் நலன் கருதி நீயே மணிநாடு செல்ல வேண்டும். ஆகட்டும். மங்களம் உண்டாகட்டும். தன்யனானேன் சுவாமி. மணி, இளவரசர் மணிநாடு போக புறப்பட்டாரு. நீ என்ன சும்மா நிக்கிற? சீக்கிரம். சும்மாவா நிக்கிறேன்? இங்க பாரு, எல்லாம் ஆயத்தம் பண்றேன். அரே, இதெல்லாம் என்ன? இது நடுவழி ஆயுதங்கள். நடுவழி ஆயுதங்கள் அப்படின்னா புரியலையா? புளியோதரை, பொங்கல், முறுக்கு, அதிரசம், பொருள் விளங்கா, சீட இத்தியாதி இத்தியாதி. பேஷ் பேஷ். அப்படியானா அதுல 2 அடு தின்னு பாப்போம். என்ன பாப்போம்.
இப்ப பாப்போம், அப்புறம் திம்போம். சரி, நீ புறப்பட்டேன்னு சொல்றேன். ஓ, என் மாடு உமக்கு நல்வரவு கூறுகிறது. அவருங்க அரசே. மன்னா, தங்களுக்குரிய கப்பப்பணம் கொண்டு வந்துள்ளீர் என நம்புகிறேன். மூன்றில் ஒரு பகுதி குறைவாக. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, வருந்துகிறேன். கருணை காட்ட வேண்டும் காவலா. பணம் குறைந்து வாடுகிறது எமது நாடு. புதுவரிக்கு அங்கு வகை இல்லை. அதை பற்றி எமக்கு அக்கறை இல்லை. இளவரசி, முழு தொகை அல்லது எம் படையின் முரசொலி உங்கள் நாட்டில். போரா மன்னர் மன்னா, கப்பம் கட்ட தவறுவது கொற்றவன், குற்றமறியா குடிமக்களுக்கு அதற்கு தண்டனை. இளவரசே, கருணை காட்ட சொல்கிறீர். கர்ணன் என்று ஒரு மன்னன் இருந்தானா? கருணை மிக காட்டினானா? கடைசியில் அவன் அடைந்த கதி பற்றிய கதையை நீர் தெரிந்திருப்பீர். நான் ஒரு கர்ணனாக இந்த நாட்டின் சரித்திரத்திலே இடம்பெற விரும்பவில்லை. உங்களுடைய முடிவு? கப்பப்பணம் முழுவதாக அல்லது போர் உடனடியாக. மன்னவா, என் நாட்டின் சார்பில் முடிவு கூற ஒரு நாள் அவகாசம் தேவை. சரி, நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி. அந்த மனுஷன் பொன் அல்லது போர்னு சொன்னாரு. நாமும் சட்டைக்கு போயிட வேண்டியதானே? போர் தொடுத்தால் எத்தனை பேர் மடிய வேண்டும் தெரியுமா? போட்டுமே, அப்புறம் இருக்கிறவனாவது சௌக்கியமா இருப்பான்ல. பேசாதே, அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். அது பேர். நீ அதை பற்றி என்னிடம் பேசக்கூடாது. பேச- யாரிடமும் பேசாதே. நான் சொல்வதை கேள். இது ஒரு பேச்சா? அம்மா, அடே மங்களபுரி ஆளா? இதுக்குள்ள என்னமா செஞ்சுட்டு இருக்க? அண்டாவே சுத்தம் பண்றேன். அண்டாவா? இதா? ஆமையா. ஐயா, கொஞ்சம் கை கொடு. கையா? அண்டா என்னத்துக்கு? அதே இந்த மங்களபுரி இளவரசரே பூரா கப்பமும் கட்டலையா? அவரு கூட ஒரு ஆள் வந்திருக்காரு. அவரை போட்டு இதுல வேக வைக்க சொன்னாங்க. வேக வைக்கிறதா? என்னையா இன்னும் அவிச்சு போடுவாங்கயா? ஏன் எப்படி பயப்படுற? உங்க 2 பேருக்கும் குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட போறேன். சரிதான். அப்போ நாங்க அதுக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டே குளிக்கலாம். ஓ, குளிக்கலாமே. உனக்கு இங்க என்னம்மா வேலை? இங்க விருந்தினர் விடுதி இருக்குல்ல, அதுக்கு நான் தான் தலைவி. இருக்கணும் இருக்கணும். இப்படி ஒரு ஆள் இல்லைன்னா சோத்த அள்ளிட்டு போடுவானுங்க. இந்த அண்டாவை அதுல யாருக்கு நோக்கி வச்சது? நான் தான். சீறி வரும் புலியதனை முரத்தினாலே. அந்த வீரசிம்மம் எத்தனை வேதனையோடு வேண்டிற்று தன் நாட்டின் நிலையை விளக்கி. அதை பார்த்த போது பரிதாபமாகப்பட்டது எனக்கு. அடடா, இப்ப உங்களை பார்த்தாதான் உள்ளபடியே எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் சுந்தரி, நம்மால் அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாதா? முடியாமல் என்ன, அரசரிடம் சென்று வந்த இளவரசரை கண்டு என் மனம் இழகிவிட்டது, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று உன் மண்டையில் மூளை வைப்பதற்கு முந்தையே பிறந்து விட்டாய் நீ. அரசாங்க விஷயத்தில் நாம் என்னமா செய்ய முடியும்? ஒரு முறை இளவரசரை நாமே நேரில் சந்தித்தால் சந்தோஷமாகத்தான் இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு இல்ல, அவருக்கு. இல்லை இல்லை, இருவருக்குமே. அப்புறம் அவரை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். காவலர்கள் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, வா போகலாம். இப்பொழுதுதான். ஐயோ, இந்த பட்ட பகலில் சென்றால் வெட்ட வெளிச்சமாகிவிடும். அவசரப்படக்கூடாது. இம்மாதிரி விஷயங்களை நிலா வெளிச்சத்திலும் கூட பேசக்கூடாது. இவ்வளவு பெரிய வழி இருக்க, ஏன் புல்லு மேல நடந்து வந்த? ஏம்மா, என்னமோ இனி சரியான வழியில் நடக்கிறேன். வந்து இங்க படுக்கணும். இப்போ தலை அங்க வைக்கணுமா இங்க வைக்கணுமா? எங்க வேணாலும் வச்சுக்கையா. தூங்குறது படுத்த உடனே தூங்கிடலாமா இல்ல கொஞ்ச நாளைக்கு பொறுத்து? என்னையா கேள்வி கேக்குற? படுத்தேன்.
படுத்தேன். அங்கா, உங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வராது, நீங்க தைரியமா போங்க. ஆமா, இளவரசர் கூட வந்தானே ஒரு மனுஷன், அட அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. நீ வாங்க. இவ்வளவு கட்டுக்காவல் இருக்கிறப்ப இளவரசர் அறக்குழாவை போக பாக்குற நீ இரு, உன்னை பேசிக்கிறானா? நீ இளவரச பார்க்க போற, உன்னை புளியில வைக்கும். ஐயோ, ஓடிட்டாரா? எங்க அக்கா? போய் போய். யார் நீ? பேச மாட்டாய்? ஓ, பெண். இந்த நாட்டில் பெண்கள் கூட திருடுகிறார்கள். எந்த நாட்டில் அவர்கள் திருடவில்லை? ஆடவர் உள்ளங்களை அபகரிக்கும் அதிசய திருடர்களாயிற்றே. புதுமையான பேச்சு. புதுயுக பெண் நான். புதுமை என்ற பெயரிலே பிறந்த நாட்டின் சிறந்த பண்புகளை மறந்துவிட்ட மாதர்களை பற்றி நான் அறிவேன். அதே புதுமையின் பெயரிலே அடுத்த நாட்டவர் நடத்தையை குருட்டுத்தனமாக பின்பற்றி நமது நாட்டு நாகரிகத்திலே சேரடித்து காட்டும் நாரிமணிகளையும் நான் கண்டதுண்டு. ஆனால் புதுமை ஒரு கன்னியை கள்ளியாக்கும் அதிசயத்தை இன்றுதான் பார்க்கிறேன். காதலர்களும் இப்படி செய்வார்களாமே, கேள்விப்பட்டதில்லை? தழுக்கு பேச்சினால் நீ தப்பிவிட முடியாது. கையில் என்ன மூட்டை? நாணயங்கள். ஆம், இதில் இருப்பது எல்லாமே தங்க நாணயங்கள். சந்தேகமில்லை, நீ ஒரு திருடிதான். சந்தேகமே இல்லை, நீங்கள் ஒரு அவசர முடிவுக்காரர். வார்த்தை வளர்கிறது. பேச்சை நிறுத்திக் கொள்வோமா? நிறுத்திக் கொள்வோம். வந்த வழியே போய்விடு. வந்த வேலை முடியாமலா? திருட்டுத்தனத்தோடு உன்னிடம் திமிரும் சேர்ந்திருக்கிறது. இதோ பார், பெண்களிடம் நான் முரட்டுத்தனமாக நடப்பதில்லை. குழப்பம் விளைவிக்காமல் போய்விடு. மன்னிக்க வேண்டும். அரண்மனை ஆட்களை அழைப்பேன். கூப்பிடுங்கள். வருந்துவாய் பிறகு? இல்லை, விருந்தொன்று கிடைக்கும் உங்கள் கண்களுக்கு. நீ என்ன மாயக்காரியா? இல்லை, மணிநாட்டின் இளவரசி. இளவரசி? என் பெயர் அமுதா. அம்மா, ஏன் அமுதா என்ற பெயர் பிடிக்கவில்லையா உங்களுக்கு? அமுதா, இந்த நள்ளிரவில் கள்ளி போல் வந்திருக்கிறேனே, ஏனென்று திகைக்கிறீர்கள்? கேளுங்கள், இன்று காலை உங்களை அரச அவையிலே கண்டேன். நெஞ்சை உருக்கும் உங்கள் பேச்சை கேட்டேன். இந்த பொன்னோடு வந்தேன், நாளை நீங்கள் கப்பம் கட்டுவதற்கு. விந்தையான அக்கறை. ஜீவகாருண்யம் அதற்கு காரணம். என்றாலும் அம்மா, பணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம்? உங்கள் பணம் உங்கள் தந்தையினுடையது. இது என் சொந்த பணம். என் பாட்டனார் இருக்கும்போது என் இஷ்டம் போல் செலவு செய்ய தரப்பட்டது. இளவரசி, தயங்க வேண்டாம். என் பெட்டியிலே வெட்டியாக கொட்டி கிடக்கும் இந்த பணம் ஒரு நாட்டின் நலத்திற்கு உதவக்கூடாதா? எண்ணிலா ஏழை மக்களின் சுகவாழ்வுக்கு அதை என் காணிக்கையாக தரக்கூடாதா? காலையில் நீங்கள் பேசியது யாவும் சத்தியவாக்கென்றால் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா. மனம் குளிர்ந்தது. பணம் படைத்தோரெல்லாம் இப்படி குணம் படைத்தோர் ஆகிவிட்டார். இல்லாதவருக்கெல்லாம் இருப்போர் கொடுக்கின்ற இரக்க சிந்தை ஏற்பட்டு விட்டார். நாட்டில் துன்பம் ஏது, துயரம் ஏது, வாடி துடிக்கின்ற மக்கள்தான் ஏது? அம்மா, ஒரு விண்ணப்பம். ஒரு காலத்தில் இந்த பொருளை நீங்கள் திரும்பவும் பெற்றுக் கொள்ள வேண்டும். எதற்காக? நன்றியின் அறிகுறியாக. காலத்தில் செய்த உதவி கடலினும் பெரிதம்மா.
உங்களுக்கு கைமாறு செய்ய எங்கள் நாடு கடமைப்பட்டிருக்கிறது. உங்கள் நாடு மட்டும் தானா? நானும் தான். இதை மறந்துவிட மாட்டீர்களே? நன்றி மறக்கும் பரம்பரையிலே பிறக்கவில்லை அம்மா நான். வருகிறேன். என்னது? இல்ல ஓடிட்டு வந்தோம்ல கழுத்து இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாளே. அது இருக்கட்டும், உங்க ஊர்ல வந்ததும் முதல்ல குளிர தள்ளிருவீங்களோ? அது ஒரு மாதிரியா பாக்குறிய என்ன? நானு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கற்பனை பண்ணி வச்சேன். அது அப்படி அப்படியே இருக்கு. ஓடி போனதுக்கா? உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. உனக்கு ஆட தெரியுமா? தெரியும். பாட தெரியா? உனக்கு சமையல்? அது மட்டும் தெரியாதியா? தெரியாதே. சமையல் தெரிஞ்சாலே அங்கேயே போய் உட்கார்ந்துருப்பாளே. பாரு, எல்லாம் பொருத்தமா இருக்கு. பாத்துக்க, பொருத்தமா இருக்கா? அப்ப நம்ம 2 பேருக்கு கல்யாணம். ஆஹா 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 ஆஹா. நானு ஒரு புருஷனை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு ஆட தெரியுமா ஐயா? சரியா? சீச்சி சீச்சி சீச்சி. பாட பாட தெரியும். தெரியும். சீச்சி 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 சீச்சி. எனக்கு வரப்போற புருஷனுக்கு இதெல்லாம் தெரியவே படாத. எழுத படிக்க அப்போ தெரியாது. தெரியாதா? போச்சு 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 போச்சு. யோ, உனக்கு எனக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லையா? இது ஒரு பேச்சா? பேச்சுதான். இந்தம்மா, எங்க ஊர்ல எல்லாம் பொண்ணு கேப்போம், கொடுத்தா ஆச்சு, இல்ல தூக்கிட்டு போயிடுவோம். தூக்கிட்டு போயிடுவோம்னு சொன்னதுக்கு இப்படி பயப்படுறிய? தூக்கிட்டே போயிட்டா அப்புறம் என்னது? எங்க? இங்க. அரசே, உங்களுக்கு சேர வேண்டிய கப்ப பணம் முழுவதும் எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். கையிலே பணத்தை வைத்துக் கொண்டுதான் நேற்று அந்த சொற்பொழிவு நிகழ்த்தினீரா? வைத்துக் கொண்டு இல்லை என்பவன் வஞ்சகன், உண்மையை மறைப்பவன் உம்மத்தன், பொருளிருந்து மீயாதவன் அரக்கன். இந்த சமூக துரோகிகளின் பட்டியலிலே நானும் ஒருவன் அல்ல வேந்தே. ஒரே இரவில் இவ்வளவு பணம் எப்படி வந்தது? நீதியும் சத்தியமும் உலகத்தில் இன்னும் அழிந்து விடாத காரணத்தால். மன்னவா, என் நெஞ்ச குமரர் கேட்டு அபயமளித்தது ஒரு மனித தெய்வம் இந்த கலியுகத்தில். ஆம் அரசே, எத்தரும் ஏமாற்றுக்காரரும் பெருகிவிட்ட இந்த நாட்டில் இன்னமும் இருக்கின்றனர் பண்புடையோரும் உண்மை அன்புடையோரும். வேந்தே, எனக்கு விடை கொடுக்க வேண்டும். சென்று வாருங்கள் இளவரசே. நம் இரு நாடுகளிடையே இனி போரே கூடாது. இருக்காது வேந்தே. நேற்று எனக்கு உதவிய கருணாமூர்த்தி போன்ற மனித தெய்வங்கள் உலகத்திலே இருக்கும் வரை நாட்டிலே அன்பு வளரும், அமைதி நிலவும். பாருங்கள் வேந்தே, இன்னும் சிறிது காலத்தில் நம் இரு நாடும் ஒரு நாடாகும். அவ்விதமே ஆகட்டும் அரசகுமாரா. வாழ்க மணிநாடு. கவனித்தாயா அவர் பேச்சு? இல்லையே. இரு நாடும் ஒரு நாடாகும் என்றாரே, அதற்கு என்ன அர்த்தம்? அதுவா, நீங்க ரகசியமாக செய்த உதவிக்கு பகிரங்கமா நன்றி தெரிவித்தார். உன் மண்டையில களிமண் தாண்டி இருக்கு. அந்த வார்த்தைகளால் என்னை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக மறைமுகமாக அப்பாவுக்கு கூறியிருக்கிறார். புரியவில்லை உனக்கு? இப்போதாமா புரிஞ்சது. அம்மா, நீங்க 2 பேரும் தம்பதிகள் ஆகி நீண்ட ஆயுசும். போதும் போதும்.
மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ண பூங்காவிலே மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ண பூங்காவிலே பஞ்சவர்ண கிளிகள் கொஞ்சம் பரவசம் பார் பஞ்சவர்ண கிளிகள் கொஞ்சம் பரவசம் பார் அஞ்சுகத்தின் பாஷையிலே ஆணும் பெண்ணும் பேசையிலே அஞ்சுகத்தின் பாஷையிலே ஆணும் பெண்ணும் பேசையிலே ஆனந்த காட்சி எங்கே காணுது பார் ஆனந்த காட்சி எங்கே காணுது பார் செண்பகத்தின் மேனியிலே தென்கலதி மேவி செண்பகத்தின் மேனியிலே தென்கலதி மேவி அன்போடும் காடும் சொல்லாவ அழகினை பாராய் அன்போடும் காடும் சொல்லாவ அழகினை பாராய் ஒன்றுபடும் காதல் சிங்காரம் ஒற்றுமையை பார் இந்த நேரம் ஒன்றுபடும் காதல் சிங்காரம் ஒற்றுமையை பார் இந்த நேரம் இன்ப ரச வாழ்க்கை வைபோகம் என்றும் நமதாகுமே இன்ப ரச வாழ்க்கை வைபோகம் என்றும் நமதாகுமே மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ண பூங்காவிலே பஞ்சவர்ண கிளிகள் கொஞ்சம் பரவசம் பார் நினைத்தாலும் பார்த்தாலும் இனிக்கும் அன்பே நினைத்தாலும் பார்த்தாலும் இனிக்கும் அன்பே நிஜமாகவே மனத்தாலே நான் நிஜமாகவே மனத்தாலே நான் நினைத்தாலும் பார்த்தாலும் இனிக்கும் அன்பே மனக்கோயில் தனில் வாழும் மகராணியே என் மனக்கோயில் தனில் வாழும் மகராணியே உனக்காக நான் எனக்காக நீ உனக்காக நான் எனக்காக நீ நினைத்தாலும் பார்த்தாலும் இனிக்கும் அன்பே கனியது உருமாறி வந்தது போ கண்ணே கனியது உருமாறி வந்தது போல் கண் காணும் காட்சி நீயல்லவோ கனியது உருமாறி வந்தது போல் கண் காணும் காட்சி நீயல்லவோ துணையாக எனையாளும் சுவாமி என்றோ துணையாக எனையாளும் சுவாமி என்றோ சொந்தம் இனிமேல் இருவருமே இணை பிரியா சதிபதி நாம் மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ண பூங்காவிலே மாறாத பிரேமை கொண்டே மகிழ்ந்திடுவோம். அம்மா அம்மா சுந்தரி அவரே அவருக்கு என்னம்மா இது கனவில் வந்தாரடி அடே அப்பா கனவுல பார்த்தே இந்த பாடுன்னா கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் இந்த உலகத்தையே மறந்துடுவீங்க சொல்லாங்க எப்படி இல்லம்மா வர்றவரு உங்களை ஆக்கிடுவாரு அப்படி போடி
தாரா, ஏன் என்ன இது? என் தலையை குப்பை தொட்டி நான் நினைச்சேன். ஐயோ, உங்க தலையிலயா கொட்டிட்டேன்? மன்னிச்சுக்கோங்க. சரி, மன்னிச்சேன். அம்மா, அம்மா எங்க? அம்மா வெளியே போயிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன தாரா, கவனிக்கவே மாட்டேங்கிறிய நீ? நான் என்ன சாதாரண ஆளா? நீ மட்டும் என்ன சாதாரண ஆளா? உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் குப்பையா கூட்டுறது. என்ன மாதிரி வீரனை கட்டிக்கிட்டு வீராங்கனையால நீ இருக்கணும். என்ன வளர்ற? அம்மா சொன்னது சரியாதான் போச்சு. என்ன சொன்னாங்க? உங்க மாதிரி ஆளுங்க கிட்ட நெருங்கி பழக சொன்னாங்களா? நெருங்கி பழக சொன்னாங்க. சொல்லிருப்பாங்க. முன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற தசையை கூட திரும்பி பார்க்க வேணாம்னு சொன்னாங்க. மரியாதையா வெளியே போய் தடைய பிடிச்சிட்டியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன். விடு தடைய. மாட்டேன். விடு. மாட்டேன். மாட்டேன். விடு. என்னடா சண்டை? சண்டையா? சரி, சண்டை. இப்ப அந்த பொண்ணு உன்னை அடிக்கல? அடிச்சிடும். அது ஒண்ணு இல்லன்னு 4 மாதம் ஆனே இந்த நடு முதுகுல ஒரு வலின்னு நானு என்னென்னமோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், போக மாட்டேன்ருச்சு. அப்புறம் காலையில ஒரு சாமியார் வந்தார். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரியா நடு முதுகுல ஒரு வலி, மருந்தெல்லாம் சாப்பிட்ட போக மாட்டேங்குது, உங்களுக்கு ஏதாவது வைத்தியம் தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு முறை சொன்னார். சின்ன பொண்ணா இருக்கணும், உனக்கும் கொஞ்சம் சிநேகிதம் உள்ள பொண்ணாவும் இருக்கணும். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து உச்சி முடிய புடிச்சு இப்படி குனிய வச்சு நடு முதுகுல ஓங்கி 4 குத்து விட சொல்லு, போயிடும் அப்படின்னா. நான் நம்பல. நீங்க நம்புறீங்களா? இல்ல. எப்படி நம்புறது? நம்பல. சரி, எதுக்கும் பாப்போமே அப்படின்னு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து குத்த சொன்னா குத்துதான் மாட்டேங்கு. புறங்கால என்ன விழுந்து சம்மதிக்க வச்சேன். 2 குத்து தானே விட்டுது. வலி போன இடம் தெரியல. அப்படியா? ஆமாங்க. என்ன ஆச்சரியம்? ஆச்சரியமா இருக்குன்னு எங்க போச்சுன்னே தெரியல. கூப்பிடு கூப்பிடு, அந்த பொண்ணை கூப்பிடு. ஏன் கூப்பிடுறா? எனக்கும் 4 நாளா நடு முதுகுல ஒரு வலி, 2 குத்து விட சொன்னேன்னா அது போடும் பாரு. கூப்பிடு கூப்பிடுறா. ஏண்டா இங்கேயா காது குத்துற? நீ எனக்கு தெரியும், ஜாக்கிரதையா நடந்துக்கோ. இந்த பாரு, இளவரசருக்கு கல்யாணம் ஆகல இன்னும், அதுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம். அவர் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நமக்கெல்லாம் கல்யாணம். நானே இருந்து முடிச்சு வைப்பேன். அதுக்கு முன்ன இப்படி கண்ணா இருந்தாலும் ஏதாவது பிச்சு பிச்சு போடுவோம். பிச்சு. ஆமா. சரி, இங்க இரு. அந்த பொண்ணுகிட்ட போய் பேசாத. இங்க இரு, நான் வருவேன்.